வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம அல்ஜிப்ராவில் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் அல்ஜிப்ரா கால்குலேஷன். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் 3x + 5 = 17. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து இதிலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்ளம். ஆனால் இந்த பேசிக்கில் ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்பர் கிளாஸஸ் போகும்போது உங்களால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கான விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு செஷன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பேசிக்கை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து 3x + 5 = 17. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிள் ஈக்குவேஷனில் எக்ஸினுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணலாம், தனிமைப்படுத்தலாம், ஐசோலேட் பண்ணலாம். ஐசோலேட் பண்ணிவிட்டு மற்ற கான்ஸ்டன்ட், இப்போ எக்ஸுன்றது இங்கே ஒரு வேரியபிள், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட். இந்த 5, 17 இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த எக்ஸு, இந்த 3x இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் மற்ற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகலாம். இப்போ மேக்ஸில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பேசிக்கான விஷயம், ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும், மைனஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி டிவைடு ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளையாக மாறிடும், மல்டிப்ளை ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவைடாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷன். அல்ஜிப்ராவில் பேசிக்கான ஒரு அரித்மெட்டிக் ஒரு ரூல். ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வேறு சில மெத்தட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த இந்த வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3x + 5 = 17. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், 3xை தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு 5ஐ மட்டும் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ 5 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகும், 17 ஏற்கனவே அங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே 5 வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதாவது ப்ளஸில் இருக்குது. ஸோ அது ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் நெகட்டிவாக மாறிடும். ஸோ அப்போது இந்த பக்கம் வரும்போது -5ஆக மாறிடும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், 3x = 17 - 5 = 12. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டும் கான்ஸ்டன்ட் 17 - 5 = 12 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எக்ஸை மட்டும் தனியாக வச்சுட்டு 3 அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போது எக்ஸை நம்ம இந்த பக்கம் வச்சுட்டோமா, ஈக்குவல் டு அந்த பக்கம் உள்ள 12 நான் அப்படியே எழுதிட்டு இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போகணும். 3 இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குன்னா மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு, எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது டிவைடாக மாறிடும். ஸோ அப்போது x = 12 / 3 = 4. ஸோ இப்போ நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு, x = 4 அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் வந்து எப்போவுமே மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும், மைனஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும், டிவைட் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளை ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ண முடியும். அதாவது இன் ரியாலிட்டி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸு ஒரு 10th லெவலில், +1 லெவலில், +2 லெவலில் கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபெயில் ஆகிட்டுருக்கவங்க அவளுக்கு பேசிக்காக இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். அது வந்து நம்ம வந்து லைவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயம் தெரியாததுனால ரைட் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் அவனால் வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். இந்த பேட்டர்னை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் எல்லா ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யார் மேக்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். பட் இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.
தேங்க்யூ.